ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீக்கர் ஒயர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பீக்கருக்கு, ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கருக்கு எந்த மாதிரி ஒயர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். எப்போவுமே ஸ்பீக்கருக்கு வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள், அதாவது ஓஎஃப்சி கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா 16 AWG, 14 AWG, 12 AWG அப்படின்னு 3 இருக்குது. 14 AWG வந்து அதாவது சைஸ் குறைய திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒயர்னுடைய திக்னஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஏடபிள்யூஜின்னா என்னென்னா அமெரிக்கன் ஒயர் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 100 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8 ஓம்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 48 அடி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 16 AWG கேபிள் நீங்கள் போட்டுக்கோங்க. 48லேருந்து 80 அடி வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னா 14 AWG கேபிள் போட்டுக்கோங்க. 80லேருந்து 120 அடி வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னா 12 AWG கேபிள் போட்டுக்கோங்க. இதுதான் அந்த ஓம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடிக்கணக்கில் நீங்கள் அந்த ஸ்பீக்கர் கேபிள் திக்னஸை வந்து மென்ஷன் பண்ணுறது. எதுக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லோவராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன்னுக்கு ஒயர் ஹீட் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் ஒயர் ஸ்பீக்கர் ஒயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. ஸ்டாண்டர்ட் ஹோம் தியேட்டராக இருந்துச்சு, அதாவது 25 அடிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 16 AWG கேபிள் போட்டுக்கலாம். நான் 100 வாட்டு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டிருக்கேன் சார், 4 ஓம் ஸ்பீக்கர் போட்டிருக்கேன், லாங் ரன் அதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு 16 AWG கேபிளை வந்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா ஹீட் வந்து திக்னஸ் ஜாஸ்தி ஆகக்குள்ள என்ன ஆகும்னா லெஸ் ஹீட். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஹை டேம்பிங் ஃபேக்டர் கிடைக்கும், பெட்டர் பேஸ் கிடைக்கும். அதாவது பேஸ் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒயர் வந்து மெலிசான ஒயர் போட்டிங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகேங்களா? கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். ஒயர் திக்காக இருக்கக்குள்ள அது வந்து 100 வாட் கரண்ட்டை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து உங்களுக்கு சிரமம் இல்லாமல் லாங் ரன் வந்து பாடும். ஓகேங்களா? அதனால் ஒயர் திக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 16 AWG இல்லை 14 AWG நீங்கள் ஒயர் போடும்போது, நான் திரும்ப சொல்கிறேன், 16 AWG வந்து 14 AWGயை விட மெலிசாக இருக்கும் ஒயர் திக்னஸ். அது வந்து எப்படி அப்படின்றதும் நான் சொல்லிடுறேன். 14 AWG வந்து 1.63 mm இருக்கும். 16 AWG ஒயர் வந்து 1.29 mm இருக்கும். அதாவது ஸ்கொயர் எம்எம்மில் சொன்னால் 1.63 ஸ்கொயர் எம்எம் வந்து 14 AWG, 16 AWG வந்து 1.29 ஸ்கொயர் எம்எம் வரும். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் ஒயர் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டியாக ஒரிஜினல் பிராண்டு எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி ஒயர் தேவைப்படுறவங்களும் எனக்கு வந்து என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வெளியில் கிடைக்கலன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க. வெளியில் கிடச்சிது, உங்கள் பக்கத்தில் ஷாப்பில் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் ஒயர் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஒயர் போட்டு ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் குவாலிட்டி தெரியும். தேங்க்யூ.